சரியான முறைப்படி தேர்தல் பட்டியல் தயாரிக்கப்பட இருக்கிறது. ஏன் உங்களுக்கு பதற்றம்? எஸ்ஐஆரை கண்டதும் முதல்வர் ஸ்டாலினுக்கு ஏன் பதற்றம் வருகிறது என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். ரேசன் அடிக்கடி கேள்விப்படுவது உண்டு. தமிழ்நாட்டில் இறந்தவங்கெல்லாம் எங்கேயாவது அவங்கள சந்திக்கணும்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க, அந்த வாக்காளர் லிஸ்ட்ல போனீங்கன்னா அவங்க இருப்பாங்க அப்படின்றதான். ஏன் பதற்றம் கேட்கிற ஸ்டாலினுக்கு ஏன் பதற்றம்? சரியான முறைப்படி தேர்தல் பட்டியல் தயாரிக்கப்பட இருக்கிறது. ஏன் உங்களுக்கு பதற்றம்? அந்த பதற்றத்தில் நீங்க என்ன செய்ய போறீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நீங்க பாட்டுக்கு விட வேண்டியதானே. தேர்தல் ஆணையத்தை சார்ந்த அதிகாரிகள் 3 முறை வரப்போகிறார்கள். உங்களுக்கு அப்செக்ஷன் இருந்தா சொல்லுங்க. அதே மாதிரி பட்டியல் வந்த உடனே அந்த பட்டியலில் உங்களுக்கு நான் கேட்குறேன், பீகார்ல 65 லட்சம் பேரை நீக்கிட்டாங்க, பெண்கள் எல்லாம் நீக்கிட்டாங்க, சிறுபான்மையினரெல்லாம் நீக்கிட்டாங்க. அந்த 35 லட்சம் பேர் ரோடுக்கு வரமாட்டாங்களா? ரோட்டுக்கு என் ஓட்டு எங்கன்னு கேட்க மாட்டாங்களா? சொர்க்கத்துல தான் போய் கேட்கணும். அதனாலதான் இவங்க சொல்றாங்க, மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல எஸ்ஐஆர் நடந்தது, நேரு காலத்துல எஸ்ஐஆர் நடந்தது, 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எஸ்ஐஆர் நடந்தது. இல்ல முதலமைச்சர் சொல்றாரு, தேர்தல் வரும்போது என்ன அவசரமா? தேர்தல் வரும்போது தாங்க அவசரம். நான் போட்டி போட்ட தென் சென்னையில 20,000 ஓட்டு டி நகர்ல காணோங்க. எங்களுக்கு ஓட்டு போட்டு எங்க கவுன்சிலருக்கு ஓட்டு போட்டாங்கன்ற காரணத்துக்காக காணோம். என்னொன்னு, உங்க அதிகாரிகள் தானே இங்க வெரிஃபை பண்ண போறாங்க, உங்க அதிகாரி தானே பண்ண போறாங்க. இல்ல என்ன பதற்றம்னு கேட்கிறேன். அதாவது என்னொன்னு, நான் முதலமைச்சரை வன்மையா கண்டிக்கிறேன். இது வாக்கு சீட்டு சீர்திருத்தம்ன்ற பேரை வாக்கு பறிப்பு பறிப்பு பறிப்புன்றாரு. உங்களோட வாக்குகள் பொய் வாக்குகள் வேணா பறிக்கப்படலாம், மெய் வாக்குகள் அங்கேதான் இருக்கும். அதனால பதற்றப்பட வேண்டாம் முதலமைச்சர் அவர்களே. எல்லாம் நாட்டில் நேர்மையா நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்க தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன சொல்ல போனா, முதலமைச்சர் இந்த அமைச்சரவை தார்மீகமா அரசாள்வதற்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேரு பேர்ல, நான் நேரத்தே சொன்னேன், நேர்மையற்ற நேரு 684 கோடி ரூபாய் பாட்டிலுக்குனாலும் கமிஷன், அரசாங்க பதவிக்குனாலும் கமிஷன். பாட்டிலுக்கு 10 ரூபா, அரசாங்க பதவிக்கு பல லட்சம் ரூபா. இதான் இன்னைக்கு உள்ள தாரகம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.